அதே கண்கள் உள்ளிட்ட படங்களிலும் இப்பொழுது கைலன் திரைப்படத்தில் சிங்கப்பெண்ணாக மிரட்டியிருக்கும் கதாநாயகி சிவதா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாயிலேருந்து இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்ட்டுக்கும் இந்த க்ரூவுக்கும் இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். இந்த படம் வெளியில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் தெர் இஸ் அ பெயின் பிஹைண்ட் எவ்ரி ரிலீஸ்னு. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இன்றைக்கி. கைலனோட ட்ரெய்லர் அண்ட் ஜூலை 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க், நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு கனவு இருக்கும் பொதுவாக. நம்மளை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு எனக்கு. நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு படம் கைலன் தான். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர். அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை. அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அஜித் சார். அண்ட் மை எக்ஸ்டெண்டட் கிராட்டிடியூட் டு த ப்ரொடியூசர் சார். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஐ ஒர்க்ட் வித், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ கைண்ட் அண்ட் ஸோ ஜெனரஸ். உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான கோ ஆக்டர்ஸ். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்ஸஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி இங்கே இருக்கிற என் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் 5th ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ 10,000 கோடி 15,000 கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் 2 கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கி பாதி பேர் கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது. 5 யூடியூபர்ஸ் கதை ஒரு கிரிட்டிக் பண்ணுறாங்க. 5 பேரில் 5 பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு, ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு, ஒருத்தர் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு, இன்னொருத்தர் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு. இப்போ உங்கள் 5 பேர்த்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு 1000 பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது. தயவு செய்து அதை மட்டும் மனசில் வைங்க. இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், 3 வருஷமாக 3 படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்ஸஸ் ஆன இயக்குனர்களும் சரி, ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்தை ஓடிடி நிறுவனம் என்றைக்கு முடிவு பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ், இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது உடையுது. ஸோ இன்றைக்கும் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு தயவு செய்து ஒரு சினிமாவோட படம், ஒரு சினிமாவோட சக்ஸஸ், ஒரு சினிமா படம்ன்றது இயக்குனர்கள் கையிலையும்
தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன். திடீர்னு சொன்னார், இந்த ரிவ்யூஸ் பற்றி எல்லாம் பேசினார், அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு சங்கமாக எல்லா ஆஃபீஸ் பேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது. இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிராக கிடையாது, ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக கிடையாது. வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள், நான் என்னுடைய பல யூடியூப்பில் நான் சேனலில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ட்ரெடிஷ்னல் மீடியா, இங்கே நீங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமாக இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகையில் எழுதுறவங்களும் ஆன்லைனில் எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குகிற நீங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூண்கள், இந்த இண்டஸ்ட்ரியினுடைய பார்ட் அண்ட் பார்சல். இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் தூண், நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்களே, அவங்கள அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோடு தான் நாங்கள் போனோம். கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும், ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம், நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சிக்கலான விஷயம், செலக்டிவாக சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்கில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க, நீங்கள் எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க, ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்ணுறீங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா அந்த பாதையில் அழகாக போயிட்டுருக்கு. நாங்கள் எப்போவுமே ஒரு சக்ஸஸ் மீட் வச்சா அவங்களெல்லாம் கூப்பிட்றதில்ல, உங்களை தான் கூப்பிட்றோம். நீங்கள் தான் இந்த படத்தினுடைய ஒரு சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கீங்கன்றது தான் உங்களை தான் நாங்கள் கூப்பிட்றோம். ஸோ அதனால் ஒட்டுமொத்த ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போகல. நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சங்கத்தில் நாங்கள்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும், ஒரு படத்தை மொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல, அதனால் அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனது தான். ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் வந்து என்ன சொல்லி இந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள், அந்த திரைப்படத்தை பார்த்தீங்களா, பேசுனீங்களா, ரிவ்யூ பண்ணிங்களா, முடிச்சிருங்க. அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லி 10 இன்டர்வியூவில் சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் நம்ம பண்ண முடியும். இப்போ திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா கோர்ட்டை இப்படி தான் சொல்லுது, நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு. அதனால் அந்த கோரிக்கையோட கௌரவ அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் மனசெல்லாம் இழக்கலை. இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பட் கோரிக்கை வைக்கலாம், எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம், சினிமாவை காப்பாற்றுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை பார்த்து கௌரவ் கேட்டு சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, 5 பேருக்கு 5 பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், அதுதான் சினிமா. இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பற்றி, உங்களுக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது தப்பே கிடையாது, அதுதான் சினிமா. சினிமா வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேராக நடக்கும். அதனால தான் சில படங்கள் வெற்றி அடையுது. கடந்த வாரம் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுகிறது குடும்பஸ்தன் சொல்கிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்கிறோம். ஸோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலாக பிடிச்சிருச்சுன்னா, எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை, பல பேருக்கு பரவலாக பிடிச்சிச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்கள்லாம் உழைச்சிட்ருக்கோம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிடிஎஸ் அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தோட என்னோடய 2வது ரிலீஸ் இது கைலான். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம், என்ன ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்குமே ஜாம்பவான்களுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு அஜித் சார் எப்போவுமே, சார் எப்போ சார் ரிலீஸ், எப்போ ரிலீஸ்னு. வந்துடும் கண்டிப்பாக வந்துடும்னா. இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து இந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்குன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் பின்னாடி வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. எனக்கு எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன தான் நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுறாங்க நிறைய படங்கள். அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கணும். அது ஒரு 100 படங்களில் 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ வேண்டிகிட்டு இருக்கோம்.
அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது, போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ன்று. அது எல்லா விதத்திலும் அடங்கும் அது. ஸோ வாய்ப்புள்ளது நன்றி. அன்பேசுவோம். கைலான் படம் ஹிட் நோக்கி நாங்கள் ஒன்றும். தேங்க்யூ. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இடத்தால விரும்மாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடுங்கி போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம். நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் வந்துட்டேன் சார். பேக்கராஜ் சார் 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நானும் அவரு இப்போ தான் ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தோம். இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும் இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளவு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப வியப்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டும் இல்லை, என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகன். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இது இப்படி போட்டு படம் பேர், டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் மறந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்குது. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. மோசமானது, அது ரொம்ப மோசமானது இதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுகிறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்ட்டு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அதுக்கு தான். இப்போ இந்த போடியுமே எதுக்குன்னா நடுக்க வெளியே தெரியாமல் இருக்கத்தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலேயும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும், அந்த படம் வெற்றி அடைகிறதும், அந்த யாரும் கெட்ட படம் எடுக்கிறதில்லைங்க. இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணுன்னு தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம்.
இந்த சில பேர் சொல்கிறாங்கல்ல, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். காலதாமதமாக வந்ததுக்கும் எல்லாத்தையும் காத்திருக்க வச்சதுக்கும் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு 11 மணி அப்படிங்கிற மாதிரி மனைவி சொன்னார். சரி 11ன்னா ஒரு 10-15 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் புறப்பட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன் 10 மணிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னார் 9:30லேருந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு இத்தனை பேர்த்து இவ்வளோ நேரம், ஏன்னா சொன்ன டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எப்பவுமே முயற்சி பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ டிலே ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிச்சு. மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவில், இந்த கைலன் திரைப்பட விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க முன்னால் உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, அதில் தலைவர் இதில் தலைவர் அப்படின்ட்டு. அந்த எல்லா பொறுப்பை விட சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது, அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பு அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஞ்சயன், அப்புறம் இந்த வாத்தியார்கிட்ட படிச்சிருந்தா எல்லாருமே எவனும் மக்கா இருக்க மாட்டான், நல்லா படிப்பாங்கிற அளவுக்கு ஞான சம்பந்தன் அவர்கள். அவர் முதல் கொண்டு இன்னும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சிவதா இவ்வளவு நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறத விட கேரக்டரில் இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டர் முதல் கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா, ஹரி, இன்றைக்கி மியூசிக்கு, அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸு வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ராஜன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்குது, அதில் தமிழ் பேர் வைக்கலையே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினார். நான் அப்படியே யோசித்தேன், நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா, டார்லிங்னு அந்த படத்துக்கு டைட்டில் ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தா பரவாயில்ல, டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் திருத்துமா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேறு, தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு, அதில் ஹிந்தியும் பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு, இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோமே அப்படின்னு சொன்ன ஒழிய மற்றபடி தமிழுக்கு மறுப்பா வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா தமிழ் தான் சோறு போட்டிருக்கு. அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவஸ்தையாக ஊச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன். அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்றைக்கி என்ன சூழலில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். அது தனஜெயனா அவருக்கு கவுண்டர் கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தார் என்ன இதுன்ட்டு. என்ன ஒன்று அதில் என்னென்னா, சில பேர் வன்மமாக எழுதுகிறாங்க, அது பாதிக்குது அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த மாதிரி எழுதுகிறவங்கள இக்னோர் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். என்னென்னா, நல்ல படம் எடுத்தால் அதை ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது. நல்ல படம் போது கண்டிப்பாக அது ஓடித்தான் தீரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஞானசம்பந்தன் சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம்னு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வெளியூர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு ஒரு ஊராக ஓடிட்டு இருந்ததுனால இந்த படமே சரி இப்போ பார்த்தலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஓடிடியில் இப்போது 5-6 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். பார்த்தோன்னுமே அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட அந்த டைரக்டர் எப்படியா கொஞ்சம் பிடியான்னு, அந்த ஆள் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கு. கேட்டால் அவர் பிஸியாக இருக்காருன்னு, இவர் பிஸியாக இருக்கிறதுல அவர் பேர் சொல்லிட்டார். அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருந்தாப்புல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மனசார பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கோடிகள் எல்லாம் நம்பாமல்
பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக சில பேருக்கு சிலது பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க. சில பேர் கங்கணம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமையை காமிக்கணும்னு சில நேரங்களில் விமர்சனங்கள் அப்படி தப்பாக எழுதுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க. மனசில் இருக்கிறத ஓப்பனாக வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறேன். அதில் தான் நிறையா படங்கள் சின்ன படங்கள் போய் அவங்க சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியார் இருப்பார், தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜன் சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டன்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த கட்சியில் தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம்கேல இருக்கார் அப்படின்னு. ஸோ அவர் படத்தில் நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டைரக்டருக்கும் ஒரு டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சிட மாட்டாங்க. ஏன்னா காலையில் டிஸ்கஷன் 7:30 மணி 7:45 ஸ்டார்ட் பண்ணிடுவார் தேவர் ஃபிலிம்ஸில். 7:45 ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம். எவனா ஒரு நல்ல சீன் வந்தால் கூட வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர். அண்ணே ஒரு நல்ல சீன், இருடா மணி 8 தாண்ட போகுது இன்னும் ஃபோன் வரலையேன்னு பார்த்துருக்கேன் நீ வேறு அப்படிம்பார். டக்குன்னு ஃபோன் அடிச்சிடும், மாப்பிள்ள ஃபஸ்ட் ஷாட் எடுத்துட்டிங்களா மாப்பிள்ள, சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக எடுங்க அப்படின்னு. ஸோ முதல் ஷாட்டு 8 மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவரனுடைய ஒரு இது, எந்த காரணம் உண்டு. அதனால் இந்த 8 மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து 8 மணிக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது அவர் நிம்மதியாக வேலை பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு. ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் ஷோவாகவே இருந்துட்டு போயிட்டார் ஒழிய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த சினிமாக்குள்ளே விடாமல் விட்டார். அதனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னால் வரும்போது பேர் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் அந்த படம் தமிழ் இன்னொரு தடவை முதலேருந்து படிக்கணும் போல் இருக்குது எனக்கு. இந்த கையிலன்னு பேர் கேட்டது இருந்து என்னடா நிறைய படங்களுக்கு தெரிய டைட்டில் போய் வைக்கிற டைட்டில்லாம் பார்த்தா எங்கே தேடி எடுத்தோன்னா சங்க காலத்தில் தேடி எடுத்தோம், அதில் எடுத்தோம் இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க. அப்புறம் அன்றைக்கே ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கையில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு, கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா அர்த்தம் சொன்னாங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தில் பேசினவங்க எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேசுனதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மீண்டும் ஒரு முறை இதில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நான் எனக்கு ட்ரெய்லர் அனுப்பிச்சி விட்டார், நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி வர்ற வழியில் பாட்டு வந்துடுங்கன்னு. அதில் சாராம்சமாக பார்த்தா போராட்டம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது. அது இன்னொன்று ரொம்ப இந்த சுருதி சுத்தமாக தமிழில் ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஆமாம், அவங்க நல்லா பேசுகிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு டைரக்டருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கவிதை கொடுத்தாங்க பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப ரசித்தேன் நான். அது யார் எழுதுனது? நீங்கள்? ஐயோ சரி, யார் எழுந்தாலும் ரொம்ப நல்லா எழுந்தீங்க, ரொம்ப நல்லா படிச்சிங்க நீங்கள். அது அந்த டைரக்டருக்கு ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அது போராட்டம்னு சொன்னோடனே என் குருநாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனி இல்லை, போகாத இடம் இல்லை, என்எஃப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோலாம் போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை. அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கண்ட் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவு காலம் வந்தது.
அது வந்தோடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி பாட்டு ரெக்கார்டிங் எல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு புறப்பட்டு போனால் இங்கேருந்து கொள்ளைகால் பக்கத்தில் ஷூட்டிங் பெங்களூரில் போய் இறங்கி அங்கேருந்து போனோம். போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஒரு 150 ரூபா ராஜ்கண்ணு சார். நம்ம தான் ஷூட்டிங் போகிறோமே, நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது, வேறு என்ன செலவு இருக்க போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே. அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சுக்கிட்டு போயிட்டேன். பெங்களூரில் போய் இறங்கணுன்னே ஷூட்டிங் கமலஹாசன் இல்லை, டேட் இல்லை, கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டான். கேன்சல்னு சொன்னோன்னே அது 5 ரூபா தான் வச்சுருக்கோம், என்ன பண்ண போகிறோம், ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னு. அதை விட எனக்கு பெரியது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எங்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு எப்படி இந்த எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உட்காந்துருந்தார். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறது தான், நீ நல்ல கதை பண்ணியிருக்கிற, அதனால் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு 20 நாள் ஒரு 15 நாள் ஒரு மாதம் தள்ளி வரப்போகுது அவ்வளோதானே அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து 16 வயதில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி அடுத்த படம் ரயில், அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டரு. அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோயின் சுதாகர் ராதிகாவும் வந்து அந்த ஜனங்கள்லாம் ஊரே துரத்திட்டு வருது, அவங்க 2 பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸில் ட்ரெயின் ஏறி தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு. அந்த ட்ரெயினில் லாங் ஷாட்டில் தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷனாக முடிகிற மாதிரி இருந்தது. அந்த ட்ரெயினில் வந்து புறப்படும்போது ஒருத்தர் ஏறிட்டாங்க, ஒருத்தர் ஏற முடியல, ஏறிடுவாங்களா இல்லையா, ஜனங்க ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு அந்த ட்ரெயின் கூடயே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு 5-6 ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று காம்பினேஷன் அந்த ஹீரோவுக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட ஒரு சண்டை. ஐயோ தெரியுது எனக்கு, என்ன பண்ண முடியும், காசு இல்லை, போய் பணம் கட்ட முடியாது, இங்கே பர்மிஷன் கிடையாது, காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ரீரெக்கார்டிங் நடந்துக்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம். உடனே அவர் ப்ரொடியூசர்கிட்ட அப்புறம் நான் போய் சொன்னேன், இது இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு. அப்புறம் உடனே பணத்தை கட்டி டைரக்ட் நான் வரமாட்டேன், நீயும் பாலகுரன்னு போய் நிவாஸ் கூப்பிட்டு நீங்கள் போய் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு. சரின்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்க்கு அந்த 4 ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு. போய் காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே அந்த ஸ்டேஷனுக்கு போய் காலையில் ட்ரெயினுக்கு போகலான்னு போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கேமராமேன் விட்டு வந்துட்டாங்க நிவாஸை. கேமராமேனே இல்லைன்னு வந்தோடனே அப்புறம் பார்த்தா கேமராமேனு மெல்ல ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. என்ன இங்கே இருக்கிற நிவாஸ் இங்கே வந்திருக்கேன்னா வாட் அப்படின்ட்டு இருக்காரு. ஷூட்டிங் போகலையான்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் தான் டைரக்டருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்போ இந்த மாதிரி என்ன, சரி வந்தது வந்துட்டீங்க, அவர் அசிஸ்டன்ட் நிவாஸ் இருக்கார், அவரை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாலகுர் அண்ணா மெல்ல சொன்னார், இது பாரு பாக்கியா, எனக்கு அடுத்த படம் டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ராஜ்கண்ணு. நிவாஸ் வரல, இந்த ஆள் அசிஸ்டண்ட்டு, இவனை வச்சு எடுத்து எதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும். நான் போய் காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே, நீயாச்சு நிவாஸ் ஆச்சு, நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். அப்புறம் நிவாஸ்கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமாக, அதுதான் 2வது படம், 16 வயதில் முடிஞ்சு 2வது படம். ட்ரெயின் வரும்போது ஒரு 2 ஷார்ட்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ட்ரெயின் வந்துட்டுருக்கு, ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது நிவாஸ் அவரை அப்துல்லா மெல்ல கேட்குறாரு, ராஜன் அப்ரெக்சர் எவ்வளோ வைக்கிட்டோம் அப்படின்னாரு. போட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லா பயங்கர கோபம் வந்துச்சு. நானே புதுசு அசிஸ்டண்ட் ஆகிட்டு கேமரா பற்றி எனக்கு என்ன அது, எங்கிட்ட போய் அப்ரெக்சரை பற்றி வைக்கிறது இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி
அதுக்கப்புறம் எனக்கு என்ன போராட்டம்னா, திரும்பி போனதுக்கப்புறம் என்ன பாலகுருவே எடுக்கல, நீ என்ன எதுக்குன்னு சொல்லி எங்கள் டைரக்டர் ஏதாவது திட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான், ஏன்னா ட்ரெயின் வேறு ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்ச நேரம் தான் நிறுத்துவேன் அப்படின்ட்டான். நான் அது அந்த நேரத்தில் ஏதோ யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ராக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ட்ராலி மாதிரி, அதை கொஞ்சம் கொடுக்க சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு இந்த ராதியா ஓடி வர்ற மாதிரி அந்த ஷாட்டெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு டைரக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படியா இதெல்லாம் இப்படி எடுத்த, ஃபஸ்ட்டு படம் 2வது படத்துல இது போய் இப்படி கூட கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சினிமா எடுக்கும்போது இதெல்லாம் போராட்டமாக இருந்தது. அதே மாதிரி சூரலா சித்திரங்கள் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் கன்னிபுரத்தில் முடிச்சுட்டு என்னோடய போர்ஷனை முடிச்சுட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன். ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி, சுதாகர்கிட்ட கால்ஷீட் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவருக்கு ராஜ்கன்னு திடீர்னு வந்து, யோ பாலகுருன்னே புதுசு, அதனால் நீ இரியா அப்படின்னாரு. இல்லைங்க கால்ஷீட்டு எல்லாம் வந்துருச்சு, அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரே சண்டை. அவர் உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை, டேய் அவன் 2வது படம் கிழக்கே மூவியில் ஃபஸ்ட்டு படம் அங்கே தானே நடிச்சிருக்கான் அவன், அதனால் சுதாகருக்கு ஃபோன் பண்ணி நீ மெட்ராஸ் பக்கம் வந்தால் துப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி, இப்போ கால்ஷீட் கிடையாது பாக்யராஜுக்கு, நீ ஒரு 3 மாதம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி விட்டு, அது ஷூட்டிங் வேறு கேன்சல் ஆகி, என்னடா ஃபஸ்ட்டு இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரொடியூசரே வந்துட்டார். ஏன் ப்ரொடியூசரை வந்து, இல்லை பாக்யராஜ் எதுக்கு சண்டை, நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துடு அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொரு இதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணும்போது போராட்டங்கிற மாதிரி, அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கும், இல்லாமல் இல்லை. அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய இதே ஒரு நல்ல சகனம் தான். அவர் வந்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நிற்க வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுகள் ரொம்ப முக்கியம், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வந்து டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இதில் சிரமப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நல்ல மனசுக்கு படம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடும். ராஜன் சார் வந்து அவர் சொன்னார், ப்ரொடியூசரை பற்றி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து எதுக்கோ வந்திருந்தால் கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய மனசு, அதாவது ஒருத்தனை பரிபூர்ணமாக நம்பி ஒரு தொழிலை ஒப்படைச்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது டைரக்டர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணியிருப்பார். ஸோ அதனால் டைரக்டருக்கு, குறிப்பாக டைரக்டருடைய மனைவிக்கு, இதுக்கு விட்டாங்கல்ல வேலையை விட்டு போட்டு வந்தது இருக்க, அவங்களுக்கு மையனாக வாழ்த்துக்கள். ஏன்னா சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இருக்கிற வேலை இல்லாமல் இருந்துட்டு இதுக்கு போனால் பரவாயில்ல, இருக்கிற வேலையை விட்டுட்டு இது வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன பாலச்சந்தர் சாரே 2 படம், ஒரு படம் முடிகிற வரைக்கும் 2 படம் வேலை பார்க்குற வரைக்கும் வேலை விடல, சொந்த வேலை அரசாங்க வேலையாச்சே, அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே தான் இருந்துட்டு இருந்தார். அது மாதிரி ரொம்ப கஷ்டம். என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் முதல் கேள்வி அவன் அசிஸ்டண்ட்டாக வர்றவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தான் கேட்பேன். ஏன் அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிற, நீ குடும்பத்தையும் சேர்ந்து பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குதுன்னு முதல்ல கேட்டுக்குவேன். அப்புறம் சம்சாரம் சம்பாதிக்குதா, இல்லை குடும்பத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்களா, சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசிஸ்டண்ட்டையே சேர்த்துவேன். ஸோ அவர் வந்து வேலையை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவங்க அத்தனை பேருக்குமே வணக்கத்தை சொல்லிக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து வாய்ப்புகள் வந்து எல்லாருமே எல்லா இயக்குநர்களும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக எங்களை போன்ற நடிகர்கள்
முயற்சித்து பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சூழ்நிலைகள் மாறுறாங்கலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த இயக்குனர் சார் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் அந்த படத்தை செதுக்கிட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு அவ்வளோ இந்த படத்துக்கு யூனிட்டியாக வந்து இந்த டீம் ஆக்டிங்கில் இருந்த டீம் அந்த மேடம்லாம் கேரளா போவாங்க, திருப்பி உடனே வரணும் அப்படின்னா அந்த டீம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே அதை வந்து நாங்கள் பார்த்தோம். இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, கேரக்டரேஷன்ஸ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது எங்களுக்கே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, சார் முழுசாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அந்த லைன் அப்படின்னா, இல்லை சார் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிம்பாரு. இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தா வேறு மாதிரி இருக்குது ஒரு விஷயமா. ஏன்னா அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளே பண்ணார் சார். கடைசி வரைக்குமே ஒரு அந்த மெயினான விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு ப்ளே பண்ணிகிட்டே இருந்தார். சார் நாங்கள் நிறைய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம், சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் அது டைட்டில் வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேரோட உழைப்பு இதில் வந்து கொட்டி கிடக்கு. இங்கே பேசின நிறைய விஷயங்கள் எல்லாரோட கவனத்துக்கும் சேர்ந்து இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும். பத்திரிகை நண்பர்கள் நிறைய இதில் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இவங்க அருண் தம்பி, அதுக்கப்புறம் இந்த சிந்து அவங்க இன்னொருத்தவங்க விஜி மேடம், இவங்க எல்லாருமே வந்து கூட வந்து ஒர்க் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணி அவ்வளோ டயலாக் டெலிவரியெல்லாம் வந்து தெளிவாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இதில் ஒரு நன்றியை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்மேட்ஸு, குலசாமி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் போய் பாக்கியராஜ் சார் வந்து நாங்கள் போய் பேசுவோம், சார் நீங்கள்லாம் வரணும் சார் அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் இதே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறையா வந்து மற்ற படங்கள் நண்பர்கள் நடித்த படங்கள்லாம் வரும்போதெல்லாம் வந்து பார்க்கும்போது கூட எந்த இதுக்குமே ஒரு இது பண்ணாமல் அந்த திரைத்துறை மேலே வந்து நாங்களாம் சின்ன வயசுல வந்து பேஷனேட்டாக பார்த்து வளர்ந்தவங்க. அங்கே போய் நேரில் வீட்டில் பேசினாலும் சரி, இங்கே வந்து பேசினாலும் சரி, அதே அன்போட எல்லா பேரும் வளரணும்னு நினச்சி இன்றைக்கும் அந்த ஈடுபாடு குறையாமல் வந்து பண்ணும்போது, சார் உங்களை பார்த்து இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வர்றவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் சார் வளர்ந்து வரும்போது. அதை நான் உங்களோட பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேகத்தோடு விவேகம் கொள், தடைகள் வரலாம் தாண்டி செல், பிழைகள் ஏற்படலாம் திருத்திக்கொள், தோல்விகள் காணலாம் கற்றுக்கொள், கற்றுக்கொண்டதை நினைவில் கொள், நினைவில் கொண்டதை பயிற்சி செய், பயிற்சியோடு முயற்சியும் செய், உனக்கான இலக்கை தொட்டுவிடலாம் என இலக்கை தொட்ட கைலன் திரைப்படத்தின் இயக்குனர் திரு அருள் அஜித் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். சார், ஒரு சிறிய வேண்டுகோள், கைலன் பொருள் விளக்கத்தை நீங்களாவது சொல்லுங்க சார். என்ன மாதிரி அவங்களும் ஆர்வமா இருக்காங்க. அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பாக்யராஜ் சார், ராஜன் சார், தனஜெயன் சார் அண்ட் என்னோட அன்பு பிரதர் கௌரவ நாராயணன் அவர்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவுமே எங்களோட துணை நின்று சினிமாவுக்கு ஒரு தூணாக இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மற்றும் இங்கு வருகை தந்து இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை கரெக்டாக நடத்தி முடிச்சதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கைலன் எல்லா உதவி இயக்குனரும் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் இல்லை எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாலும் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் அந்த இயக்குனர் வெளியே வரவே மாட்டார். உலகத்துக்கு அவர் தெரியாமல் போயிடுவார். அந்த மாதிரி எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த பாசத்துக்குரிய அண்ணன் வி.டி. அரசகுமார் அவர்களுக்கு என் வாழ்நாள் முழுதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் சார். என்ன அப்படின்னா சார் சொன்ன மாதிரி தான் டே 1லேருந்து முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்தார். ஸோ த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் என் டீமோடு சேர்ந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடித்து
நான் அவருக்கு இன்னும் போட்டு காமிக்கல படத்தை. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போட்டு காமிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சாருக்கு என் மேலே. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க். ஏன்னா எங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட டைரக்டராக இருக்க தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு காசு தராங்க, நம்மளை நம்பி ஒரு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்மளோட வாழ்க்கை. ஸோ அதை வந்து நம்ம சரியாக காப்பாற்றினா தான் மற்ற ப்ரொடியூசரும் நம்மளை நம்பி பணம் போடுவாங்க, ஒரு நல்ல படத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் சார் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இஷ்டத்துக்கு வந்து நாங்கள் பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ரொம்ப கிளியராக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியராக பிளான் போட்டு இவ்வளோ நாள் தான், இதுக்கு மேலே 5 பைசா நீங்கள் தர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தேன். அதே மாதிரி இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்குள்ளே நான் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். அண்டு ஓகே, கைலன் அப்படிங்கிறது மீனிங் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து சங்க காலத்து பேர். கைல் அப்படின்னா தவறே செய்யாதவன், அதாவது 0 எரர்ஸ். அது இந்த படத்துக்கு பொருந்தும். ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பெயரை வச்சுருக்கோம். கைலன் அப்படின்னு சொன்னால் த பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது தவறே செய்யாதவன், நிலையானவன், சாதிப்பவன், அந்த மாதிரி ஒரு நிறையா பேர் இருக்குது. இது ஒரு பழைய தமிழ் பேர். கண்டிப்பாக வந்து சார் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு தமிழ் ஆர்வலர் கூட. ஸோ அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக தமிழில் தான் வைக்கணும். நானும் அப்படி தான். ஏன்னா நானும் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் அதுவும் எனக்கு இந்த தமிழ் பற்று எல்லாமே வந்து எனக்கும் இருக்குது. ஸோ அந்த படத்தை நம்ம வந்து ஆரம்பித்தப்போ சாருக்கு வந்து ஒரு சின்ன இது சொன்னார். தம்பி, நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறீங்க, ரைட், ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், பட் ஏதாச்சும் ஒரு சின்ன மெசேஜ் முடிஞ்சால் நீங்கள் வந்து, அதாவது முடிஞ்சால் ப்ரீச்சியாக இருக்கக்கூடாது, பட் படத்தோட படமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து போகிறப்போ சின்னதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் நான் கம்பல் பண்ணல அப்படின்னு சொன்னார். பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற, அதாவது அவங்களோட ஒரு வணிகர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்னதாக ஒரு மெசேஜோட ஒரு கமர்ஷியலாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லராக சொல்லியிருக்கோம். அதுமாரி ஒரு நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு கிளைமேக்ஸில். ஸோ நிறையா நான் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இந்த படத்துக்கு யார் வந்து ஆப்டாக இருப்பா அப்படிங்கிறத அடுத்த முடிவுக்கு வந்தோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நிறையா வந்து இவங்கள இது பண்ணலாம், அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்த்திங்கன்னா மேல் டாமினேஷன்லேயே வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா 2 மெயின் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஷோதா மேம் தான். ஏன்னா நான் வந்து அவங்கள அதே கண்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க பெஸ்ட்டாக ஆக்டிங் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதேமாரி நெடுஞ்சாலை சார், தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி 0, அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் எந்த டைரக்டர்னாலும் எந்த வேலையினாலும் இந்த இவ்வளோ நாளில் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் போச்சு. அதாவது நாங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடிஞ்சுன்னு ஒரே ரீசன் என்னென்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறையா நாள் வந்து தூங்காமல் கண்டினியூஸாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சிச்சு. அதனால் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர், ஏன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் கேரளாலையும் ஷூட் போயிட்டு திருப்பி இங்கே வந்து மார்னிங் வந்தவொடனே ஷூட் முடிச்சு திருப்பி நைட்டு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லாமே கேட்பாங்க, எவ்ரி டைம் வந்தாலுமே எந்த ஆட்டிடியூட் இருக்காது. அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன், அவ்வளோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த லீட் வந்து அஃப்கோர்ஸ் ரம்யா. அவங்களால இன்றைக்கி இங்கே சென்னையில் இதெல்லாம் இல்லாதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவங்களுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அவங்களும் வந்து ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்களும் இந்த படத்துக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோபாலா சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் சாகிறதுக்கு ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கூட நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வி மிஸ் யூ சார். அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்தம் சார் இந்த படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன நையாண்டி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சீரியஸான ரோலாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ரோல். அதேமாதிரி கோபிநாத் சார் அவர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அனுபமா குமார் மேடம் பண்ணியிருக்காங்க. அவங்களாலையும் இன்றைக்கி வர முடியல. அவங்களும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க இதில் வந்திருக்கவங்க எல்லாமே பேசினவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மீட்டி ரோல்ஸ் தான். எல்லாத்துக்குமே வந்து ஏதோ வந்துட்டு பேசிட்டு போகிறவங்க அப்படி கிடையாது. இன்னொன்று சொல்லணும், இந்த படத்துக்கு 115 பேர் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கேஸ்ட் இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அதனால் எல்லாமே கண்டினியூஸாகவே சேலஞ்சிங்காக தான் போச்சு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஃபிலிம். ஸோ நல்லபடியாக இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இப்போது முடித்து இப்போ திரைக்கு கொண்டு வரதுக்கு படம் தயாராக ஆகிட்டுருக்கு. 25ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. எப்போவுமே திரைத்துறை உங்களை நம்பி தான் இருக்குது. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்களோட பொறுப்பு. அதை நான் வந்து தாழ்மையுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னா, என்னோடய ஃபேமிலி பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து பிகினிங்லேருந்து ஒரு திரைத்துறையிலேருந்து வரல. நான் வந்து ஒரு வேலையில் பார்த்துட்டு நல்ல வேலையை திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு சினிமாவில் இருக்க பாசத்தினால நான் அப்படியே வந்துட்டேன். அதனால் என் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு நல்ல வேலையில் இருக்கும்போது தூக்கி போட்டு நான் வந்து வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எடுக்க போனால் யாருமே வந்து நம்மளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஸோ ஆனால் என்னைய வந்து என்னோடய பேஷனை மதித்து எனக்கு இவ்வளோ நாள் வந்து அவங்க பொறுமையாக இருந்து சப்போர்ட் பண்ணி இப்போ இந்த படம் வர்றது வந்து பெரிய இது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட பிறந்த நாள். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கூட இல்லை. ஆனால் பை லக்கு வந்து இன்றைக்கி இந்த நாள் வந்து எங்கள் அப்பா பிறந்தநாள் அன்றைக்கி ட்ரெய்லரில் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்கள் அம்மா, என்னோடய பொண்ணு, எங்கள் அக்கா, ஒரு வீட்டுக்காரர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ண. எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி நான் வந்து கூப்பிட்டு இங்கே எல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கோம். கண்டென்ட் உள்ள படம் நல்லா ஜெயிச்சிட்ருக்கு. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் வாழ்த்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமுக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து உழைச்ச என்னோடய டீமை நான் வந்து அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கோ டைரக்டர் பிரபாகர், ஃபஸ்ட்டு ஏடி ராஜசேகர், செகண்ட் ஏடி சுரேஷ் தமிழன், கணேஷ், இவங்க இல்லாமல் என்றைக்குமே எதுவுமே தனியாக செய்ய முடியாது. இட்ஸ் எ டீம் ஒர்க். எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் டீம் நல்லா இருந்தால் தான் படம் நல்லா அவுட்புட் கிடைக்கும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப நன்றி டீம் சார்பாக. ஸோ இதோட என் உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் நான் வைக்கிற ஒரே ரிக்வெஸ்ட், மீடியா பீப்புள் வந்து தயவுசெய்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.